கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 113வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிப்போம். அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். என் தேவனுடைய பிள்ளைகளே, வானத்துக்கும் பூமிக்கும் உயர்ந்தவராகிய அவர் தம்மை தாழ்த்தி சிறிய மனிதர்களை கண்ணோக்கி பார்க்கிறாராம். எதற்காக? அவர்களை புழுதியிலிருந்து உயர்த்தும்படியாக என்ன செய்கிறார்? பார்க்கிறார். உயர்ந்தவராகிய அவரே தம்மை தாழ்த்தும்போது மனிதர்களாகிய நாம் அவருக்கு முன்பாக எவ்வளவுக்கு எவ்வளவாக தாழ்மையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் பாருங்கள், நான் எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், நான் 2 லட்சம் வாங்குகிறேன் என்று சொல்லுவார்கள். சில பேர் தங்களுடைய அழகை குறித்து பெருமை பாராட்டுவார்கள். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், என் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு முன்பாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு தாழ்மைப்படுகிறோமோ, தாழ்த்துகிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளவாக நம்மை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எபிரேயரில் வாசிக்கும்போது இயேசு கிறிஸ்து தாம் குமாரனாய் இருந்தும் என்ன செய்தாராம்? தம்மைத்தாமே உயர்த்தாமல் பிதா தன்னை உயர்த்தும் வரைக்கும் என்ன செய்தாராம்? காத்திருந்தார். தம்மைத்தாமே அவர் உயர்த்தவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாக இயேசு கிறிஸ்துவே தம்மை தாழ்த்தும் போது நாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை, நானோ ஒரு புழு, அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை என்று சொன்ன சங்கீதக்காரனாகிய தாவீதைப் போல நாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. நம்மை தாழ்த்தி என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். 2 மனிதர்களை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையில் 2 பேர் தேவாலயத்துக்கு என்ன செய்கிறார்கள்? போகிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், மற்றவன் பரிசேயன். அந்த பரிசேயன் என்ன செய்தானாம்? தேவாலயத்திற்குள் பிரவேசித்து ஆயக்காரனை பார்த்து, இவனைப் போல நான் இல்லை, நான் மிகவும் பசுத்தவான், அவனைப் போல இல்லை, நான் தசம்பாகம் செலுத்துகிறேன், நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனால் ஆயக்காரனோ தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூட நான் தகுதியில்லை என்று சொல்லி தூரமாக நின்று தன் மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும் என்று சொன்னான். ஆனால் இவன் நீதிமானாக்கப்பட்டு அவன் என்ன செய்தான்? வீட்டுக்கு திரும்பி போனான். ஆனால் பரிசேயனோ அவன் பெருமை உள்ளவனாய் இருப்பதினால் தேவன் அவனுக்கு எதிர்த்து நின்றான். அவருடைய ஜெபமும் கேட்கப்படவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். என் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கை உயர வேண்டுமென்றால், உங்களுடைய வாழ்க்கை தாவீதைப் போல நாளுக்கு நாள் உயர வேண்டுமென்றால் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு அவருக்கு முன்பாக உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்தி அர்ப்பணிக்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தேவன் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவன் தாமே இன்னும் கூட அவருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தி அர்ப்பணியுங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிப்பார் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.